வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மக்களே. ஜூலி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து விஜய் அவர்கள விமர்சிச்சுட்டே இருக்காங்க. இத பத்தி மக்கள்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டுருவோம். அதுவும் சமீபத்தில, "நீலாம் அவ்வளோ ஒர்த்தே இல்ல. உன்னை ஜெயிக்கிறதுக்கு நானே போதும்." அப்படின்னு சொல்லி ஜூலி பேசிட்டு இருக்காங்க. தொடர்ந்து அவங்க விஜய மட்டுமே டார்கெட் பண்றதுக்கான காரணம் என்ன? மக்கள் ஜூலிய பத்தி என்னலாம் நினைக்கிறாங்க அப்படின்றத அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட வந்து சொல்றேன். வாங்க கேட்கலாம். அண்ணா, இப்ப ஜூலி தெரியும்லண்ணா, அவங்க வந்து தொடர்ந்து விஜய் பத்தியே பேசிட்டு இருக்காங்க. ஏன் அந்த இப்படி பேசிட்டு இருக்காங்க அவங்க? விஜய் வருவாரு அதனால பேசுறாங்க. எப்படி சொல்றீங்க விஜய் வருவாருன்னு? கன்ஃபார்ம்யா. ஏன்னா எப்படி? இந்த ஆட்சியில் எதுவும் பண்ணல. சரிங்களா? இந்த ஆட்சி வர ஆட்சியில் என்ன ஒன்று பண்ணலாம். திட்டங்களை அடுக்குறாங்களே மாறி மாறி மாறி. என்னதான் அடுங்கினாலும் விஜய் தான் வரும். மகளிர் உரிமை தொகை, பஸ்ல இலவசமா. உங்க வீட்லயே 9 ஓட்டு இருக்குது விஜய் தான். 9 ஓட்டு விஜய் தான். ஆமா ஆமா. ஏன் விஜய் ஓட்டு போட்டு என்ன பண்ணுவாரு? போட்டு என்ன பண்ற ஐயா நீங்க கேக்குறீங்க போட்டு என்ன பண்ணுவாருன்னு. இப்போ இருக்கிற ஆட்சி என்ன பண்றாங்க அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க, நான் சொல்றேன். சரி, ஏன் எப்போ பார்த்தாலும் ஜூலி வந்து விஜய் பத்தியே பேசிட்டு இருக்காங்க? ஆமாயா, அவருக்கு ஆகல, அவர் பேசிக்கிறாரு. ஏன் ஆகல? ஏன் பிடிக்கல. இப்போ இவர் வந்துட்டாருன்னா அவங்க வந்து கீழே வந்துருவாங்கல்ல. அதனால அவர் பார்த்தா பயம் தான், வேற ஒண்ணு இல்லை. ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு ஏதாச்சும் பண்ணுவாங்க? ஆமா கண்டிப்பா பயம் வந்துச்சு. பயம் வந்து டிஎம்கே பயம். டிஎம்கேக்கு பயம். பயம். இப்போ ஜூலி டிஎம்கே சப்போர்ட்ன்றீங்களா? ஆமா கண்டிப்பா. இந்த சப்போர்ட்ல தாங்க அவங்க தொடர்ந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. உண்மைதான். அந்த 30 விஜய் தான், ஸ்டாலின் வர மாட்டாரு. ஜூலி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து விஜய் பத்தி தொடர்ந்து விமர்சிச்சுட்டே இருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா, அவங்க விஜய் ரசிகர், அதனால அவங்க பேசுறது தப்பு தானே. விஜய் வந்து எப்படி பேசணுமோ அப்படி பேசணும். ஒருவேளை அவர் வராரு வரல, அது அப்புறம் விஷயம். இந்த இப்போ இருக்கிற பொசிஷன் பார்த்தீங்கன்னா, எந்த கட்சி வரும் எந்த கட்சி வராது யாருமே நிர்ணயிக்க முடியல. ஓகேவா? இப்போ மெயின் திங் ஏடிஎம்கேக்கும் ஜனம், டிஎம்கேக்கும் ஜனம், விஜய்க்கும் ஜனம். ஆனால் 2 பேரையும் காட்டில் விஜய்க்கு தான் அதிகமாக ஜனம். அப்போ விஜய் ஜெயிச்சிருவாரு? அப்படி இல்லை, அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அது வந்து ஓட்டு போடுற அன்னைக்கு சில பேர் ஓட்டு போடுவாங்க, போட மாட்டாங்க. அது எந்த நேரத்தில் நம்ம இந்த ஓட்டு போடுற லாஸ்ட் மினிட் ஓட்டு போடுறத வச்சு விஜய் ஜெயிக்கலாம், தோக்கலாம். சரி, விஜய்க்கு இவ்வளோ மாசு இருக்கு இல்லையா, இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கு இல்லையா, ஆனால் தொடர்ந்து எதிர்ப்புகள் இருக்க தானே செய்யுது. ஜூலி மாதிரி இப்போ ஒருத்தவங்க பேசின்னு தானே இருக்காங்க. அதாவது ஜூலின்னா பெரிய ஜூலி, அதையே சொல்லிக்கிறேன். நாட்டில் எவ்வளோ பேர் விஜய் எதிர்த்தும் பேசுகிறாங்க. அதுக்காக எதிர்த்து பேசுனா அவன் தோக்கிறதுக்கு அறிகுறி இல்லை, ஜெயிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஆனால் இப்போ இருக்கிற பொசிஷன் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் எல்லாமே இதில் விஜய்க்கு தான் சப்போர்ட்டு. அது மட்டும் இல்லை, ஒரு 18லேருந்து 30 வயசு வரைக்கும் விஜயோட ஆதரவு நிறைய இருக்குது. ஆனால் அந்த ஓட்டு அப்படியே வரணும். வந்ததுன்னா ஒரு சான்ஸ் தமிழ்நாட்டில் மாற்றம் உண்டு. அதே சமயத்தில் ஆளுங்கட்சி வந்து கூட்டணி கட்சியாக தான் இருக்கும். அதாவது ஒரே கட்சி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ விஜய் தனியாக நிற்கிறாரு, அதனால வாய்ப்பு இல்லை. அது உண்மைதான், வாய்ப்பு இல்லை, கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. விஜய் வர்றதுக்கு வாய்ப்பும் இருக்குது. அதே சமயத்தில் ஓட்டு பிரிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையா? என்னை பொறுத்த இல்லை தான். இல்லை, ஜூலி வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து விஜய் விமர்சிச்சுக்கிட்டே இருக்குல்ல, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவங்கெல்லாம் விமர்சிக்கிறது, அவங்களுக்கு அதை பற்றிலாம் என்ன தெரியும்? ஏதோ வந்தாங்க, ஜல்லிக்கட்டுக்கு வந்தாங்க, ஏதோ ஒரு ஃபேமஸ் ஆகினாங்க, அப்படியே போனோம். ஒரு தலைவரை பற்றியெல்லாம் இவ்வளோ பற்றி பேசக்கூடாது. ஒரு வாடா போடாலாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் ரொம்ப தப்பு. வாடா போடாங்கன்னா எல்லாரையும் வாடா போடான்ற முடியுமா? எல்லா தலைவருக்கும் சொல்ல முடியுமா? ஒரு தலைவர், ஒரு நடிகர் வேற, ஒரு தலைவர் வேற. ஆனால் நான் வந்து ஜல்லிக்கட்டுக்கு நின்ற மாதிரி கூட விஜய் எதுக்கும் வரலையே அப்படின்றாங்க. அவங்க எங்கே வந்து நின்றாங்க? அப்போ நாங்களாம் எங்கே போனோம்? அவங்க ஒரே ஆள் மட்டும் தான் ஜல்லிக்கட்டு மீட்டு கொடுத்தாங்களா? அப்போ எல்லாருமே தானே சேர்ந்து மீட்டு கொடுத்தாங்க. அதை பற்றி பேசுறதுக்கு அவங்களுக்கு தகுதியே இல்லைன்ட்டேன். ஆனால் நான் வந்து நின்னால கூட விஜய் நிற்கலையே. அவர் காலமாடு ஜல்லிக்கட்டுக்காக நாங்கள் வந்து நின்று இருக்கோம், வாடா போடான்லாம் தொடர்ந்து பேசிட்டு தானே இருக்காங்க. அவர் வந்து நின்றாதான் இப்போ 48 பேர் செத்துட்டாங்கன்னு சொல்லி நியூஸ் போடுறீங்களா? நீங்கள் அவர் மெரினா பீச்சுக்கு வந்தால் பல லட்சம் பேர் செத்துருப்பாங்களே. அவருக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்க முடியுமா? அன்றைக்கி டியூலி வந்து வாங்கி கொடுத்துருப்பாங்களா பாதுகாப்பு? அதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்க முடியாது. புரியுதுங்களா? ஒரு நடிகர்ன்றவர் பார்க்க வரனா பல மக்கள் கூட தான் செய்வாங்க. அந்த கூடுற இடத்துல வந்து அவர் வந்து நின்றாருன்னா அப்புறம் என்ன ஆகும்? மொத்த ஜனமாக அவரை பார்க்குறதுக்கு அங்கே ஓடி வருவாங்க. ஏன் தொடர்ந்து விஜய் மட்டுமே அவங்க விமர்சிச்சுட்டு இருக்காங்க? அவங்களுக்கு ஏதாவது கட்சியில் போஸ்டிங் தரேன்னு இருப்பாங்க, அதனால விமர்சிச்சிருப்பாங்க. எந்த கட்சியில் கொடுக்குறதா இருக்கும்? ஏதாவது ஒரு கட்சியில் இருக்காதா? ஏன் இருக்காது? எவ்வளோ கட்சி இருக்குது. ஏதாவது ஒரு கட்சியில் சேர்றதுக்கு ஏதாவது கேட்டிருப்பாங்க. இப்போ கட்சியில் சேர்றது தான் அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதுதான் அவங்க வேலை. அப்போ அவங்க கட்சியில் சேர்றது தாங்க இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஜூலி அவர்கள் வந்து விஜயை விமர்சிச்சுட்டே இருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதான் நான் யாரும் அவங்க நான் நினைக்கிறேன்னா, ஒருத்தர் வந்து அவங்களோட பர்சனல் லைஃப் ஃபுல்லாக அவ்வளோ என்டர் ஆகக்கூடாது. அதே மாதிரி எல்லாருமே இங்கே சரி கிடையாது, எல்லாருக்குமே ஏதாவது ஒரு தப்பு இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க முதல்ல அவங்கள கரெக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஒருத்தரை சும்மா ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தாலும் யாருக்கும் பிடிக்காது. அதே மாதிரி அவங்க வெறும் டார்கெட் பண்ணுற மாதிரி பேசக்கூடாது. இப்போது ஒரு கட்சி பார்த்தீங்கன்னா
அவங்க வந்து அவங்க பண்ணதை சொல்லி ஓட்டு கேட்கலாமே தவிர்த்து இன்னொருத்தவங்கள வந்து இமிடேட் பண்ணியோ இரிட்டேட் பண்ணியோ அதை கேட்கக்கூடாது. அதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ ஜூலி வந்து ஏதோ ஒரு கட்சிக்கிட்ட வேலை செய்கிறாங்கன்றீங்களா? அப்படியும் இருக்கலாம்னு தோணுதுண்ணா. இருக்கலாம்னு தோணுது. விஜய் அப்படி பேசுறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? அவங்க தொடர்ந்து மேபி அவங்களோட ஐடியாலஜி பிடிக்காம இருக்கலாம். அப்படி இல்லாட்டி விஜய் அவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். மேபி அவங்க வேற ஏதாவது ஒரு ஃபேனாக இருக்கலாம். மேபி அவங்க சமீபத்தில் எப்பவும் பேசுகிறேன், இந்த ஜல்லிக்கட்டு மாடு புல்லுக்கட்டு எடுத்துன்னு போய் கொடுக்குறாரு ஒரு பையன் அப்படின்ற ஒரு கதை சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க பேசுறாங்க. அதுக்கான காரணம் என்ன? அவங்க ஜல்லிக்கட்டில் இருந்தாங்கன்னு நம்மளுக்கு தெரியலண்ணா. ஏன்னா ஜல்லிக்கட்டு வேற ஒருத்தர் தான் நடத்தினாரு. அதுக்காக ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் தான் போய் போராடினாங்க. அதில் இந்த வீட்டிலேருந்து தான் வந்தாங்க, அந்த வீட்டிலேருந்து தான் வந்தாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாருமே வந்து போராடினாங்க. மொத்த தமிழகமும் வந்து போராடிச்சு. யாருமே இங்கே தனியாக வந்து போராடல. அது என்னோட கருத்து தான். அப்போ ஜூலி நீங்கள் தனியாக போராடல அப்படின்ற சொல்கிறீங்க? ஆமாண்ணா, அது உண்மைதாண்ணா. அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்கிறேன், முடிச்சிருங்களா? இங்கே அதான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், யாரும் கரெக்ட் கிடையாதுண்ணா. நான் அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு கரெக்டானு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு தெரியல. முதல்ல நம்ம வேலையை பார்த்துக்கலான்றது என்னோட அட்வைஸ்ண்ணா. ஜூலிக்கு அவங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். தொடர்ந்து விஜய் அவர்களை வந்து ஜூலி விமர்சிச்சுட்டே இருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அந்த அளவுக்குலாம் அது வருத்தம் இல்லைண்ணா. இதே ஜூலியே ஒர்த்து இல்லைன்றீங்களா? ஜூலியே ஒர்த்து இல்லைன்ட்டு போயிட்டாரு. இவங்க ஏகப்பட்டதா போராடினான்னு சொன்னாங்களே, அப்படி ஒர்த்து இல்லைன்னு போயிட்டாரு. சரி, அடுத்த ஆளுகிட்ட கேட்டு பார்ப்போம். ஜூலி தொடர்ந்து விஜய் அவர்களை திட்டுறதுக்கான காரணம் என்ன? அது அவருக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியல. அது ஒரு விஜய் திட்டுறது தவறு தான். ஆமாம். ஏன் தொடர்ந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஜல்லிக்கட்டில் நாங்கள் நின்னால கூட விஜய் வந்து நிக்கலையே அப்படின்றாங்க. விஜய் நிக்கலன்னு சொல்கிறாங்க. அது நமக்கு என்னது, அவங்க நின்னாரா நில்லன்னு நமக்கு தெரியாதல்ல. இப்போ ஜூலி சொல்கிறாங்க அவங்க வந்து ஜல்லிக்கட்டு இதில் வந்து நின்னன்னு சொல்கிறாங்க. விஜய் வந்து நின்னாரான்னு நமக்கு தெரியல. ஆனால் விஜய் வந்திருக்காரு. வந்தவரே ஏற்றுக்கல இவங்க. அது ஒரு தவறு. ஒரு யார் மனிதனாக இருந்தால் கூட அது அந்த மாதிரி திட்டுறது தவறு தான். யார் இருந்தாலும் திட்டுறது தவறு. இப்போ விஜய் அவங்க ஏன் அப்படி திட்டுறாங்க? காரணம் என்ன? விஜய்க்கு அவங்களுக்கு என்னன்னு இதுவரையும் ஏதோ முன்ன பின்ன பகை இருந்துருக்குதுங்க, அதனால தான் அவர் திட்டுறாங்க. ஆமாம், அப்படி கூட இருக்கலாம். பகைக்காக திட்டலாம், வேற ஒன்றும் இல்லை. சரிங்க. ஆமாம், திட்டுறது சரியா? தவறு. ஒரு மனிதனை திட்டுறது தவறு தான். யாராவது ஆமாம், எதுவாக இருந்தாலும் தவறு. மனிதனை திட்டுறதே தவறு. அதாவது விஜய் அவர்களை பிடிக்காம நிறைய பேர் இருக்காங்க, தொடர்ந்து எல்லாரும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்கள யாரும் பேசுறது கிடையாது. நீங்க பேசுறது மட்டும்தான் பர்சனலா டாக் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களெல்லாம் ஆளே இல்லைன்னு பல பேர் சொல்லிக்கிட்டு திரியிறாங்க. என்னன்னா, விஜய் ஒரு உதாரணத்துக்கு தான் அந்த கதையை சொன்னாரு. நீங்க ஃபேமஸ் ஆகணும்னு சொல்லி இந்த ஜல்லிக்கட்டு கனெக்ட் ஆனதும் நீங்க என்ன பண்ணிட்டீங்க, அந்த கதையை எடுத்து இது மூலமா விஜய் வச்சு ஃபேமஸ் ஆகி பார்த்துட்டீங்க. அதை வச்சு நீங்க பின்னாடி என்ன வேலை பண்றீங்க அப்படின்றதெல்லாம் பல பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமா தான் இருக்கு. ஆனா ஏன் நிறைய பேர் வந்து விஜய் கட்சியில இருந்தே வந்து விஜய் விமர்சிச்சுட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்குலாம் யாரும் ஒன்றும் வரலையா? ஏன் நம்ம சேனல்லே வந்து ஏகப்பட்டதெல்லாம் போட்டிருக்கோம் விஜய் விமர்சிச்சு. அதுக்கெல்லாம் யாரும் எதுவும் கேட்கறது இல்லை, அதை பற்றி பேசுறதும் இல்லை. விஜய் பேசுறது பிடிக்குதோ இல்லையோ, இல்லை நாங்கள் பேசுறது பிடிக்குதோ இல்லையோ, நீங்கள் பேசுறது இங்கே யாருக்கும் பிடிக்கல. ஏன்னா நீங்கள் தொடர்ந்து பர்சனல் அட்டாக் பண்ணிட்டு இருக்கீங்க. கருத்தியல் ரீதியாக மட்டுமே மோதுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி.